ஓகே, பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட். இயேசு கிறிஸ்துவின் சந்ததியாராக இருக்கிற சகோதர சகோதரிகள் யாருக்கும் இயேசுவின் நாமத்தினால அன்பின் வாழ்த்துக்கள். நாம் இன்றைக்கு கூட ஆன்லைன் வாயிலாக குடும்ப தேவன் கிருபை செய்திருக்கிறார். நாம் இன்றைக்கு கூட நம்ம ஜெபித்து நம்ம துவங்குவோம். நம்ம ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் கூட நம்முடைய கேள்விகளை கூட்டி சேர்த்தீங்க, நன்றி ஆண்டவர். இந்த வேலை கூட ஒரு சில காலை காற்றுக்கொள்ள இருக்கிறோம். நாங்கள் இதை கற்றுக்கொள்வதற்கு புரிந்து கொள்வதற்கு வேண்டிய ஞானத்தையும் கிருபையும் ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் நீங்கள் தரும்படி ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமேன், ஆமேன், ஆமேன். ஓகே, ஸோ நம்ம இப்போ கூட டிவோஷன் நம்ம பார்க்கலாம். பார்த்துட்டு நம்ம லெசனுக்குள்ளே போகலாம். நம்ம மத்தியில் சிஸ்டர் ஷீலா இருக்கிறாங்க. அவங்க கர்த்தருடைய வார்த்தை பகிர்ந்து கொள்வாங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம கடந்த முறை தியானித்த பொழுது ரோமர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே 2 காரியங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதிலே ஒரு காரியத்தை குறித்து நம்ம பார்த்திருக்கிறோம். புத்தியுள்ள ஆராதனையின் ஒரு பகுதி நம்முடைய சரீரத்தை பரிசுத்தமாக தேவனுக்கு ஒப்பு கொடுப்பது. அதில் 2வது பகுதியாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோமானால், உங்கள் சரீரங்களை தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுப்பது. நாம் தேவனை ஆராதிப்பதிலே மிக முக்கியமான 2 காரியம். ஒன்று, நம்முடைய சரீரத்தை பரிசுத்தமாக ஒப்பு கொடுப்பது. 2வது, நம்முடைய சரீரத்தை தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுப்பது. பலி என்று சொல்லும் பொழுது, பலி செலுத்துகிறோம் என்று நாம் சொல்லும் பொழுது அங்கே ஒரு காரியத்தை நாம் பார்க்க முடியும். என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம பலி செலுத்துகிற எந்த ஒரு மிருகமாக இருந்தாலும் அது அங்கே சாகிறது, செத்து போகிறது. அது சாகாத வரைக்கும் நாம் அதை பலியாக செலுத்த முடியாது. அந்த பலியானது நம்ம எந்த ஒரு கேள்வியும் கேட்பது கிடையாது. இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் நம்ம பார்க்க முடிகிறது. அப்போது நாம் நம்மை பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும், ஆனால் ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். அது எப்படி என்பதைத்தான் நாம் யோசிக்க வேண்டும். நாம் பலியாக ஒப்பு கொடுப்பது என்று சொன்ன உடனே நாம் நம்மை மாய்த்து கொண்டு, அதாவது நாம் நம்மை சாகடித்து தேவனுக்கு பலியாக ஒப்பு கொடுத்து விடுவதா? மிருகங்களை பலி செலுத்துவது போல நம்மை துண்டு துண்டாக வெட்டி பலி செலுத்துவதா? இல்லையே. நமக்கு இங்கே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது என்னவென்று சொன்னால், தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்போ எப்படி அதை நாம் செய்ய வேண்டும்? இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்த நாட்களிலேயே அவர் சொல்லியிருக்கிற ஒரு காரியத்தை நாம் சுவிசேஷ புஸ்தகங்களிலே வாசிக்க முடியும். அதில் ஒரு மத்தேயு சுவிசேஷத்தில் இருக்கிறதை மாத்திரம் நாம் வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் 25ஆம் வசனம். மத்தேயு 16, 24, 25. அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். தன் ஜீவனை இரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை கண்டடைவான். அப்போது நம்ம இங்கே என்ன பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோமானால், இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களிடத்திலே ஒரு காரியத்தை சொல்லுகிறார், நம்மிடத்திலே ஒரு காரியத்தை சொல்லுகிறார். என்ன அப்படின்னா, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால், ஒருவன் என்னோடு கூட இருக்க வேண்டும் என்று வாஞ்சித்தால், அவன் எனக்கு உகந்தவனாக பிரியமுள்ளவனாக இருக்க வேண்டும் என்று நினைத்தால், அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன்.
என்று சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஏன் சீஷர்களை பார்த்து இயேசு கிறிஸ்து இந்த விஷயத்தை சொல்லுகிறார் அப்படின்னு சொல்லி நம்ம 21ஆம் வசனத்திலிருந்து வாசித்தோமானால் அங்கே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேதபாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லத் தொடங்கினார். அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாதே, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ளத் தொடங்கினான். அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலாயிருக்கிறாய். தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்றார். அதற்கு பிற்பாடுதான் ஒருவன் தன்னைத்தான் வெறுக்க வேண்டும் என்கிற காரியத்தை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்போ இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்த பொழுது நமக்காக அவர் பலியாக்கப்பட்டார், நமக்காக அவர் கிருபாதார பலியானார் என்று சொல்லி நாம் பார்க்க முடிகிறது. அப்போ அவர் நமக்காக பலியாகி நம்மை இரட்சித்திருக்கிறார். இப்பொழுது நம்மை அவருக்கு உகந்த பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்பதை எதிர்பார்க்கிறார். அதிலே நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியம், நம்மை நாம் வெறுப்பது, நம்மை நாம் வெறுத்து நம்மை தேவனுக்கு பிரியமாக ஒப்பு கொடுப்பது என்று சொல்லி நாம் பார்க்க முடிகிறது. அப்போ இதை இன்னொரு காரியத்தையும் நாம் வாசிக்கிறோம். அநேக நேரங்களிலே அது எப்படி, இதை கேட்டு விட்டார்கள், அதை கேட்டு விட்டார்கள், இதையெல்லாம் பொறுத்து கொண்டு இருப்போம் என்று சொன்னால் நாம் எப்படி இருப்பது என்று சொல்லி அநேக காரியங்களை நாம் பேசலாம். ஆனால் இங்கே இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை தெளிவாக சொல்லி இருக்கிறார். தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய். நான் இப்படிதான் இருக்கணும், நான் இப்படி இருந்தாதான், நான் அப்படி இருந்தாதான் என்று சொல்லி அநேக காரியங்களை நாம் சொல்லுவது உண்டு. இன்றைக்கும் கூட நாம் அநேக நேரங்களிலே பேச கேட்கிறோம். தேவனுக்குள்ளே இருக்கிறோம் என்று சொன்னால் நம்ம ஒரு உயரத்திற்கு சென்று விட வேண்டும், இந்தந்த மேன்மைகளை எல்லாம் அடைந்து விட வேண்டும், நம் வாழ்க்கையில் இவைகளெல்லாம் காணப்பட வேண்டும், அப்பொழுதுதான் நாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம் என்று சொல்லி அர்த்தம் என்று நினைக்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து அது எல்லாம் இருக்கிறதை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறாரா, அல்லது நம்மை நாம் வெறுப்பதை எதிர்பார்க்கிறாரா? அப்போ நாம் யாருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறோம் என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். தேவனுக்கு ஏற்றவைகளையா, மனுஷருக்கு ஏற்றவைகளையா? நம்முடைய ஆராதனை நம்முடைய இஷ்டப்படி, நம்முடைய மனுஷருக்கு ஏற்ற வகையிலே ஆராதனை செய்கிறவர்களாக இருக்கிறோமா, அல்லது தேவனுக்கு ஏற்றபடி தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக நம்முடைய சரீரத்தை ஒப்பு கொடுக்கிறவர்களாக இருக்கிறோமா என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். நம்முடைய ஆராதனையிலே இத்தனை பகுதி, அத்தனை பகுதி, முதலாவதாக துதி, இது அது என்று சொல்லி அநேக விஷயங்களை நாம் கேட்டிருப்போம். அவை எல்லாம் இந்த இரண்டிற்குள்ளாக அடங்கும். எப்படி இயேசு கிறிஸ்து தன்னிடத்தில் வந்த ஒரு மனுஷனுக்கு கற்பனைகளிலே, கட்டளைகளிலே, நியாய பிரமாணங்களிலே எது பிரதானமான கற்பனை என்று கேட்டபொழுது எல்லாவற்றையும் உள்ளடக்கிய 2 கற்பனை, இதுதான் பிரதானமானது, இது அதற்கு இரண்டாவதானது, இது எல்லாமே, எல்லா கற்பனைகளும் கட்டளைகளும் இவைகளில் அடங்கும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து எப்படி முதலாவது உன் தேவனாகிய கர்த்தரை நீ உன் முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் முழு ஆத்துமாவோடும் அன்பு கூறு, அதே நேரத்திலே நீ உன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று 2 கற்பனைகளிலே சொன்னாரோ, அதுபோல ஆராதனையின் எல்லா பகுதிகளும் இந்த 2 விஷயங்களிலே அடங்கும். ஒன்று, நம்முடைய சரீரத்தை தேவனுக்கு பரிசுத்தமாக ஒப்பு கொடுப்பது. இரண்டாவது, நம்முடைய சரீரத்தை தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுப்பது. இந்த 2ற்கும் மிஞ்சின எந்த ஒரு காரியமும் ஆராதனையிலே இருக்க முடியாது. அது எல்லாம் இருந்தும், நாம் நினைக்கிற எல்லாம் ஆராதனையிலே இருந்தும் துதி செலுத்துகிறதோ அல்லது ஸ்தோத்திர பலி செலுத்துகிறதோ அல்லது நன்றி பாடல்களை பாடுகிறதோ அல்லது உணர்ச்சி வசப்பட்டு தேவனை என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறதான விஷயங்களோ எல்லாம் இருந்தும் இந்த 2 விஷயங்கள் இல்லை என்று சொன்னால் அது ஆராதனையாக இருக்க முடியாது என்பதைத்தான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது.
அப்போஸ்தலனாகிய பவுலும் கூட அதை தெளிவாக தன்னுடைய நிருபங்களிலே எழுதியிருக்கிறதை நாம் வாசிக்க முடியும். ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். அப்போ இங்கே நாம் பார்க்க முடிகிறது, ஜீவ பலியாக எப்படி அவர் தன்னை ஒப்பு கொடுத்திருக்கிறார். கிறிஸ்து அவருக்குள்ளாக வாழுகிறார், கிறிஸ்து தான் அவரிலே வெளிப்படுகிறார் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. 5ஆம் அதிகாரத்திலேயும் அவர் ஒரு காரியத்தை கலாத்தியருக்கு எழுதும் பொழுது சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. அதையும் கூட நாம் வாசிக்கலாம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 24-25 வசனங்கள். கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவோம். நாம் கிறிஸ்துவினுடையவர்களாக இருக்கிறோம், கிறிஸ்துவுக்கு ஆராதனை செய்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய ஆசை இச்சைகள் சிலுவையில் அறையப்பட வேண்டும். நாம் நம்மை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்படி நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுதுதான் நாம் தேவனுக்கு ஆராதனை செய்கிறவர்களாக இருப்போம். ஆகையினாலே நம்முடைய ஆராதனையிலே தேவனுக்கு ஏற்றவைகள் இருக்கிறதா அல்லது மனுஷருக்கு ஏற்றவைகள் காணப்படுகிறதா? அதே நேரத்தில் என்னுடைய ஆசை இச்சைகள் சிலுவையிலே அறையப்பட்டிருக்கிறதா? கிறிஸ்து எனக்குள்ளே பிழைத்திருக்கிறாரா? கிறிஸ்து எனக்குள்ளே பிழைத்திருக்கும் பொழுது நான் சிலுவையில் அறையப்பட்டவளாக காணப்படும் பொழுது நிச்சயமாக அவருடைய சித்தம் நடக்கும், அவருடைய நாமம் மகிமைப்படும். நம்முடைய ஆராதனை புத்தியுள்ள ஆராதனையாக இருக்கும், அவருக்கு பிரியமானதாகவும் இருக்கும். சிந்தித்து வேத வசனங்களை அடிப்படையாக வைத்து தேவனுக்காக வாழ்வோம். தேவன் தாமே நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்துவாராக. ஆமென். ஓகே, ஸோ நல்ல ஒரு வார்த்தை கேட்டோம், தொடர்ந்து நம்ம தியானிப்போம். ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரிலேட்டிவ் மைனர், இன்னும் காமனாக சொல்லணும் அப்படின்னா ரிலேட்டிவ் ஸ்கேல்ஸ். நம்ம இது வரைக்கும் மேஜர் ஸ்கேல்ஸ் 12 பார்த்துருக்கோம், மைனர் ஸ்கேல் 12. ஸோ இதில் 12, அதில் 12. இப்போ மேஜர் ஸ்கேல் சி மேஜர் டி மேஜர் நோட்ஸ் பார்த்துருப்போம் இல்லையா? அந்த ஒவ்வொரு மேஜர் ஸ்கேலும் அந்த 12 மேஜர் ஸ்கேலும் மைனர் ஸ்கேலில் அப்படியே நோட்ஸ் வந்து மேட்ச் ஆகும். அதாவது சி மேஜர் சி மைனர் அப்படியே மேட்ச் ஆகாது. இப்போ சி மேஜர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா CDEFGAB அதில் ஷார்ப் இல்லாமல் ஃப்ளாட் இல்லாமல் இருக்கு இல்லையா? ஓகே, இந்த 7 நோட்ஸ் நம்ம CDFGAB 7 நோட்ஸ் தான் நமக்கு ஆக்சுவல் அந்த நோட்டு. நம்ம CDFGAB C 8வது நோட் முடிக்கணும் இல்லையா? அது வந்து ரிப்பீட் தான், மொதல் நோட்டோடைய ரிப்பீட் அடுத்த ஆக்டேவில் வரும். ஸோ அது ரிப்பீட்னால அந்த நோட்டு நம்ம யூஸ்வலாக மற்ற விஷயத்துக்கு அதை யூஸ் பண்ண மாட்டோம், வாசிக்கிறப்ப நம்ம ப்ராக்டிஸ்க்கு அதை யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ அப்போ CDEFGAB இந்த 7 நோட்ஸு சி மைனரில் இல்லாமல் வேறு ஏதோ ஒரு மைனரில், அந்த 12 மைனரில் ஏதோ ஒரு மைனரில் மேட்ச் ஆகும். அதுதான் சி மேஜருடைய ரிலேட்டிவ் மைனர். சரி, அது எப்படி கண்டுபிடிக்கிறது? அதாவது ஒரு மேஜர் ஸ்கேலுக்கும் ரிலேட்டிவ் மைனர் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா ரொம்ப சிம்பிள் ஈஸியான வழி என்ன அப்படின்னா நம்ம எழுதி பார்த்துறது தான். ஸோ எழுதி பார்க்குறது அப்படின்னா எப்படி பண்ணணும்? இப்போ நமக்கு தெரியாது இல்லையா? ஸோ சி மேஜர் ஸ்கேலை மேலே எழுதிக்கணும், சரியா? சி மேஜர் ஸ்கேலை மேலே எழுதிட்டு இப்போ ஒரு மைனர் ஸ்கேலோட செக் பண்ணணும். ஸோ சி மேஜரை மேலே எழுதிட்டு கீழே சி மைனரை எழுதிக்கணும். ஸோ நோட்டு பேனை வச்சுருந்தீங்கன்னா ஸோ இதை வந்து மெயினாக எழுதாதீங்க, இது வந்து ரஃப் மாதிரி தான் நிறையா நம்ம எழுதுவோம். ஸோ அதனால் வந்து ஒரு ரஃப் பேப்பர் இருந்தால் கூட எழுதுங்க, சரியா? நம்ம கடைசியில் வந்து நம்ம ஃபேர் காப்பி பண்ணிக்கலாம். இப்போ ரஃப் நிறையா நம்ம எழுதுவோம், சரியா? ஸோ அதனால் ரஃப் நோட் இல்லை ஏதாவது பேப்பர் அந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் இது போல் எழுதி பார்த்துட்டு அப்புறம் ஃபேர் பண்ணிக்கலாம். ஓகே, மேலே சி மேஜர் எழுதிட்டு கீழே சி மைனரை எழுதிக்கணும். எழுதிட்டு இப்போ என்ன பண்ணணும்? சி மேஜருக்கு நோட்ஸு ஒன்று ஒன்றா மைனர் ஸ்கேலில் இருந்ததுன்னா அதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிக்கணும். இப்போ சி மேஜரில் சி இருக்கா, சி மைனர்லேயும் சி இருக்குது, அப்போ ரெண்டையும் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடணும். அப்புறம் சி மேஜரில் டி இருக்குது,
சி மைனர்லேயும் டி இருக்குது, ரெண்டையும் அடிச்சிடணும். அப்புறம் மூணாவது பார்த்தீங்கன்னா சி மேஜரில் இ இருக்குது, சி மைனரில் இ ஃப்ளாட் இருக்குது, அப்போ மேட்ச் ஆகலை. ஓகே, அதாவது இந்த சி மேஜர் இருக்க 7 நோட்ஸுமே அப்படியே ஒரு மைனர் ஸ்கேலில் மேட்ச் ஆகும், அதுதான் ரிலேட்டிவ் மைனர். இப்போது சி மேஜரில் இ வருது, சி மைனரில் இ ஃப்ளாட் நோட் தான் வருது, அப்போ மேட்ச் ஆகலை. அதே போல் பார்த்தீங்கன்னா சி மேஜரில் ஏபி வருது, சி மைனரில் ஏ ஃப்ளாட் பி ஃப்ளாட் போகுது, அப்போ நோட்ஸ் மேட்ச் ஆகலை. அப்போது சி மேஜருடைய ரிலேட்டிவ் மைனர் சி மைனர் கிடையாது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். சரி, இப்போ அடுத்து என்ன பண்ணால் சி மேஜர் ஸ்கேல் அப்படியே எழுதி வச்சுக்கிட்டு சி மேஜர் ஸ்கேல் அப்படியே திரும்ப எழுதிட்டு டி மைனர் ஸ்கேலோட செக் பண்ணணும். ஓகே, டி மைனர் ஸ்கேலோட செக் பண்ணணும். அதாவது ஒரு மேஜர் ஸ்கேல் எடுத்துகிட்டு 12 மைனரோட செக் பண்ணுறோம். இப்போ சி மேஜரில் சி இருக்குது, டி மைனர்லேயும் சி இருக்குது, சி மேஜரில் டி இருக்குது, டி மைனர்லேயும் டி இருக்குது, சி மேஜரில் இ இருக்குது, டி மைனர்லேயும் இ இருக்குது, ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடலாம். சி மேஜரில் எஃப் இருக்குது, டி மைனரில் எஃப் இருக்குது, ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடலாம். சி மேஜரில் ஜி இருக்குது, டி மைனர்லேயும் ஜி இருக்குது, சி மேஜரில் ஏ இருக்குது, டி மைனர்லேயும் ஏ இருக்குது, சி மேஜரில் பி இருக்குது, டி மைனரில் பி ஃப்ளாட் இருக்குது, அப்போ மேட்ச் ஆகலை. ஸோ நமக்கு 7 நோட்ஸுமே மேட்ச் ஆகும். இப்போ இதில் 6 நோட்ஸ் மேட்ச் ஆகிருக்கு, ஒரே ஒரு நோட் வந்து மேட்ச் ஆகலை. ஆனால் நமக்கு ரிலேட்டிவ் மைனர்னு சொன்னால் எல்லா நோட்ஸுமே மேட்ச் ஆகணும். இடம் மாறி இருக்கலாம், அதாவது சிடிஎஃப்ஜி எப்படின்னா சியில் ஆரம்பித்து பியில் போய்ட்டு அப்படி கிடையாது. மைனரில் நோட் இடங்கள் மாறி இருக்கலாம், ஜஸ்ட் ஆனால் இருக்கணும், அந்த 7 நோட்ஸும் அப்படியே இருக்கணும் மைனரில். ஓகே, அப்போ என்னாச்சுன்னா சி மேஜருடைய ரிலேட்டிவ் மைனர் டி மைனர் கிடையாது, ஏன்னா 7 நோட்ஸுமே மேட்ச் ஆகலை. அடுத்து இ மைனரோட செக் பண்ணணும். சி மேஜர் எழுதிக்கணும், கீழே இ மைனர். சரி, ஸோ சி மேஜரில் சி இருக்குது, இ மைனர்லேயும் சி இருக்குது, சி மேஜரில் டி இருக்குது, இ மைனர்லேயும் டி இருக்குது, சி மேஜரில் இ இருக்குது, இ மைனர்லேயும் இ இருக்குது, சி மேஜரில் எஃப் இருக்குது, இ மைனரில் எஃப் ஷார்ப் இருக்குது, எஃப் இல்லை, அப்போ மேட்ச் ஆகலை. அப்போ சி மேஜருடைய ரிலேட்டிவ் மைனர் இ மைனர் கிடையாது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்து எஃப் மைனர் பார்ப்போம். சி மேஜரில் சி இருக்குது, எஃப் மைனர்லேயும் சி இருக்குது, சி மேஜரில் டி இருக்குது, ஆனால் எஃப் மைனரில் டி ஃப்ளாட்டு தான் இருக்குது, அப்போ மேட்ச் ஆகலை. அப்போ சி மேஜருடைய ரிலேட்டிவ் மைனர் எஃப் மைனர் கிடையாது. அடுத்து ஜி மைனரில் செக் பண்ணுவோம். சி மேஜரில் சி இருக்குது, ஜி மைனர்லேயும் சி இருக்குது, சி மேஜரில் டி இருக்குது, ஜி மைனர்லேயும் டி இருக்குது, சி மேஜரில் இ இருக்குது, ஆனால் ஜி மைனரில் இ ஃப்ளாட் இருக்குது, அப்போ மேட்ச் ஆகலை. அப்போ சி மேஜருடைய ரிலேட்டிவ் மைனர் ஜி மைனர் கிடையாது. ஓகே, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஏ மைனரில் செக் பண்ணலாம். சி மேஜரில் சி இருக்குது, ஏ மைனர்லேயும் சி இருக்குது, சி மேஜரில் டி இருக்குது, ஏ மைனர்லேயும் டி இருக்குது, சி மேஜரில் இ இருக்குது, ஏ மைனர்லையும் இ இருக்குது, சி மேஜரில் எஃப் இருக்குது, ஏ மைனர்லையும் எஃப் இருக்குது, சி மேஜரில் ஜி இருக்குது, ஏ மைனர்லையும் ஜி இருக்குது, சி மேஜரில் ஏ இருக்குது, ஏ மைனர்லையும் ஏ இருக்குது, சி மேஜரில் பி இருக்குது, ஏ மைனர்லையும் பி இருக்குது. அப்போ எல்லா நோட்டும் மேட்ச் ஆயிடுச்சா? அப்போது சி மேஜருடைய ரிலேட்டிவ் மைனர் ஏ மைனர். ஸோ நீங்கள் வந்து ஒரு 2 காலம் போட்டு ரிலேட்டிவ் ஸ்கேல்ஸ் அப்படின்னு போட்டுட்டு 2 காலம் எழுதி 2ஆக பிரிச்சுட்டு சீரியல் நம்பர் 1லேருந்து 12 வரைக்கும் போட்டு 1ல் ஃபஸ்ட்டு காலமில் சி மேஜர் அப்படின்னு போட்டு அடுத்த காலத்தில் ஏ மைனர் அப்படின்னு போட்டுக்கணும். ஸோ சி மேஜருடைய ரிலேட்டிவ் மைனர் ஏ மைனர். இது சொல்லும்போது அப்படியே வைஸ் வெர்சானா அப்படியே திருப்பி சொல்லலாம். அதாவது மேஜருக்கு ரிலேட்டிவ் மைனர், மைனருக்கு ரிலேட்டிவ் மேஜர், அந்த மாதிரி. இப்போ சி மேஜருடைய ரிலேட்டிவ் மைனர் ஏ மைனர்னு சொல்கிறது போல் ஏ மைனருடைய ரிலேட்டிவ் மேஜர் சி மேஜர் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஏன்னா ரெண்டுமே சேம் நோட்ஸ். சி மேஜரை சொல்லி பார்க்குறப்ப ரிலேட்டிவ் மைனர், ஏ மைனர் வந்து சொல்லும்பொழுது ரிலேட்டிவ் மேஜர், அப்படி எண்டுக்கு யூஸ் பண்ணலாம். ஓகே, இது கொஸ்டின்ஸா? இல்லையே. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணால் இப்போ டி மேஜருக்கு அது கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ நான் இப்போ சொல்கிறது வந்து ரொம்ப ஈஸியான வழி, எல்லாருமே எழுதணும் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக வந்து எழுதிடலாம். இன்னும் கொஞ்சம் ஈஸியாக ஷார்ட்டாக போடணும் அப்படின்னா
நம்ம அந்த நோட்ஸை பார்த்து போடலாம். அதாவது இப்போ சி மேஜரில் பார்த்தீங்கன்னா ஷார்ப்பும் ஃப்ளாட்டும் இருக்காது. அப்போ ஏ மைனர் ஸ்கேல்லையும் ஷார்ப்பும் ஃப்ளாட்டும் இல்லாத ஸ்கேல் தான் மேட்ச் ஆகும், அப்படி கணக்கு பண்ணலாம். இப்போ டி மேஜரில் பார்த்தீங்கன்னா எஃப் ஷார்ப் சி ஷார்ப் 2 ஷார்ப் வருது இல்லையா? அப்போ மைனர் ஸ்கேலில் எந்த ஸ்கேலில் எஃப் ஷார்ப் சி ஷார்ப் வருதோ அதுதான் ரிலேட்டிவ் மைனர். அப்படி கூட நம்ம என்ன பண்ணலான்னா பார்க்கலாம். ஸோ அப்படி பார்க்குறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நம்ம இது போல் என்ன பண்ணிக்கலாம், சிம்பிளாக எழுதி ஸ்ட்ரைக் பண்ணி பார்த்தோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரி, இப்போ டி மேஜரில் பார்த்தீங்கன்னா டிஇ எஃப் ஷார்ப் ஜிஏபி சி ஷார்ப். ஓகே, டி மேஜரில் டி இருக்குது, சி மைனர்லேயும் டி இருக்குது. டி மேஜரில் இ இருக்குது, சி மைனரில் இ ஃப்ளாட் இருக்குது. அப்போது டி மேஜரோட ரிலேட்டிவ் மைனர் சி மைனர் கிடையாது. நோட்ஸு மேட்ச் ஆகலை. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு டி மைனரில் செக் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா டிஇ எஃப் ஷார்ப் இருக்கு இல்லையா? டிடிஇஇ எஃப் ஷார்ப் இருக்குது, ஆனால் டி மைனரில் எஃப் தான் இருக்குது, அப்போ மேட்ச் ஆகலை. அப்புறம் பார்த்தீங்கன்னா டி இருக்குது, இஇ இருக்குது, எஃப் ஷார்ப் இருக்குது, ஜி இருக்குது, ஏ இருக்குது, பி இருக்குது, ஆனால் சி ஷார்ப் இருக்குது டி மேஜரில், இ மைனரில் சி இருக்குது, அப்போது மேட்ச் ஆகலை. 7 நோட்ஸு மேட்ச் ஆகும். அடுத்து டி மேஜரில் பார்த்தீங்கன்னா டி இருக்குது, ஆனால் எஃப் மைனரில் டி இல்லை, டி ஃப்ளாட்டு தான் இருக்குது, அப்போ அது மேட்ச் ஆகலை. டி மேஜரில் டி இருக்குது, ஜி மைனரில் டி இருக்குது. டி மேஜரில் இ இருக்குது, ஆனால் ஜி மைனரில் இ ஃப்ளாட் இருக்குது, அப்போ மேட்ச் ஆகலை. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா டி இருக்குது, டிஇஇ எஃப் ஷார்ப் இருக்குது, ஆனால் ஏ மைனரில் எஃப் ஏற்கனவே சிக்கு மேட்ச் ஆச்சு இல்லையா? அப்போ இதுக்கு மேட்ச் ஆகலை. அடுத்து பார்த்தீங்கன்னா பி மைனர், டி மேஜரில் டி இருக்குது, பி மைனர்லேயும் டி இருக்குது. டி மேஜரில் இ இருக்குது, பி மைனரில் இ இருக்குது. டி மேஜரில் எஃப் ஷார்ப் இருக்குது, பி மைனரில் எஃப் ஷார்ப் இருக்குது. டி மேஜரில் ஜி இருக்குது, பி மைனர்லேயும் ஜி இருக்குது. டி மேஜரில் ஏ இருக்குது, பி மைனர்லேயும் ஏ இருக்குது. டி மேஜரில் பி இருக்குது, பி மைனர்லேயும் பி இருக்குது. டி மேஜரில் சி ஷார்ப் இருக்குது, பி மைனர்லேயும் சி ஷார்ப் இருக்குது. ஓகே, அப்போ எல்லா நோட்டுமே மேட்ச் ஆயிடுச்சு. அப்போ டி மேஜரோட ரிலேட்டிவ் மைனர் பி மைனர். அப்போ நீங்கள் ரெண்டாவது ரோவில் ஃபஸ்ட்டு காலத்தில் டி மேஜர் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு காலமில் பி மைனர் அந்த மாதிரி எழுதிக்கோங்க. ஓகே, அப்போ இ மேஜருக்கு என்ன வரும் சொல்லுங்க பார்ப்போம், கமெண்ட் பண்ணுங்கள். இ மேஜருக்கு ரிலேட்டிவ் மைனர். ஸோ ஸ்கேல்ஸ் எடுத்து பாருங்கள், அங்கே நோட்டை திருப்பி பார்த்து சொல்லுங்கள் பார்ப்போம். சேம் மற்றவங்க யார் எழுதுறீங்களா? எழுதினா சொல்லுங்கள், வெயிட் பண்ணலாம், இல்லாட்டி நம்ம ஆன்சரை பார்த்துட்டு போயிடலாம். ஓகே, ஸோ நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ இ மேஜர் சி மைனரில் இ ஃப்ளாட் இருக்குது, மேட்ச் ஆகலை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இஇ எஃப் ஷார்ப் இருக்குது, ஆனால் டி மைனரில் எஃப் தான் இருக்குது. அடுத்து இ மேஜர் இ எஃப் ஷார்ப் ஜி ஷார்ப் இருக்குது, ஆனால் ஜி இருக்குது மைனரில். அடுத்து எஃப் மைனரில் பார்ப்போம், இ இருக்குது, இ ஃப்ளாட் இருக்குது. அடுத்து இ மேஜர், அப்புறம் ஜி மைனர், இ இருக்குது, இ ஃப்ளாட் இருக்குது, மேட்ச் ஆகலை. ஏ மைனர் பார்த்தீங்கன்னா இ மேஜர் ஏ மைனர், எஃப் ஷார்ப் இருக்குது, எஃப் இருக்குது, மேட்ச் ஆகலை. பி மைனர் இ இருக்குது, எஃப் ஷார்ப் ஜி ஷார்ப் இருக்குது, ஜி இருக்குது, இதுவும் மேட்ச் ஆகலை. ஸோ அப்போ 7 நேச்சுரல் நோட்ஸை மேட்ச் ஆகலை என்ன பண்ணணும், நம்ம ஷார்ப்பில் பார்க்கணும். சி ஷார்ப் மைனர் பார்த்தீங்கன்னா இ இருக்குது, எஃப் ஷார்ப் ஜி ஷார்ப் ஏ பி சி ஷார்ப் டி ஷார்ப். ஓகே, ஸோ 2-3 பேர் ஆன்சர் பண்ணியிருந்தீங்க, கரெக்டாக தான் பண்ணியிருக்கீங்க. சி ஷார்ப் மைனர். ஓகே, இ மேஜருடைய ரிலேட்டிவ் மைனர் சி ஷார்ப் மைனர். அப்போ 3வது ரோவில் ஃபஸ்ட்டு காலமில் இ மேஜர் போட்டுட்டு அடுத்த காலமில் சி ஷார்ப் மைனர் அப்படி எழுதிக்கணும்.
ஓகே. ஸோ நம்ம ஒன்று ஒன்றா எழுதியும் பார்க்கலாம், இல்லாட்டி இந்த போல் என்ன பண்ணலாம், வரிசையாக 4 நாளாக எல்லா மைனர் ஸ்கேல்லையும் பார்த்து நோட் மேட்ச் பண்ணலாம். ஓகே. ஸோ இப்போ நெக்ஸ்ட் எஃப் மேஜர். எஃப் மேஜரில் பார்த்தீங்க அப்படின்னா பி ஃப்ளாட் இருக்கு இல்லையா, ஒரே ஒரு பி ஃப்ளாட்டு தான் இருக்குது. கீழே 4 மைனர் போட்டிருக்கேன், சி மைனர், டி மைனர், இ மைனர், எஃப் மைனர். சி மைனரில் பார்த்தீங்கன்னா 3 ஃப்ளாட் வருது மேட்ச் ஆக. டி மைனரில் பார்த்தீங்கன்னா பி ஃப்ளாட் மட்டும்தான் வருது, டிஇஎஃப் ஜிஏ பி ஃப்ளாட் சி. அதே போல் எஃப் மேஜர்லையும் பி ஃப்ளாட் மட்டும்தான், மற்றதெல்லாம் நேச்சுரல். எஸ். அப்போது எஃப் மேஜரோட ரிலேட்டிவ் மைனர் டி மைனர். அப்படி போட்டிருக்க அந்த டேபிளில் 4th காலமில் ஃபோர்த் ரோவில் ஃபஸ்ட்டு காலமில் எஃப் மேஜர், அடுத்த காலத்தில் டி மைனர். ஓகே. ஸ்க்ரீனை பார்த்து மேட்ச் பண்ணுவோம். இப்போ ஜி மேஜருக்கு என்ன வரும்? E minor. E minor. E minor. ஓகே, வெரி குட். ஸோ எல்லாருமே கரெக்டாக சொல்லிட்டீங்க, இ மைனர் தான். ஏன்னா ஜி மேஜரில் ஒரே ஒரு எஃப் ஷார்ப் மட்டும் தான் வருது இல்லையா, அதே போல் இ மைனரில் தான் ஒரே ஒரு எஃப் ஷார்ப் வருது, அதில் தான் மேட்ச் ஆகுது. அப்போது ஜி மேஜருடைய ரிலேட்டிவ் மைனர் இ மைனர். ஸோ எல்லா மைனரும் சேர்த்து தான் நம்ம பார்க்குறோம். நம்ம 3 தனித்தனியாக போட்டிருக்கேன்னா ஓகே. ஏ மேஜர் கண்டுபிடிங்க. நான் அப்படியே ஒரு ஸ்லைடாக மாற்றுறேன், 3 ஸ்லைடு இருக்குன்னு நினைக்கிறேன். ஒன்று ஒன்றா மாற்றுறேன், இல்லாட்டி நீங்கள் நோட்டில் கூட பார்த்து மேட்ச் பண்ணுங்கள். ஏ மேஜருடைய ரிலேட்டிவ் மைனர் என்ன? சார் எதுவுமே இல்லை. ஷார்ப்லையும் இல்லையா? இல்லை சார். இதில் பாருங்க, இந்த 4 ஷார்ப்பில் ஏதாவது இருக்கான்னு. எஃப் ஷார்ப் minor. கரெக்டு தான் சொன்னது. எஃப் ஷார்ப் மைனர். ஏ மேஜரில் 3 ஷார்ப் இருக்கு இல்லையா, சி ஷார்ப், எஃப் ஷார்ப், ஜி ஷார்ப். அதே போல் எஃப் ஷார்ப் மைனர்லேயும் சி ஷார்ப், எஃப் ஷார்ப், ஜி ஷார்ப் வருது. அப்போது ஏ மேஜருடைய ரிலேட்டிவ் மைனர் எஃப் ஷார்ப் மைனர். பி மேஜர் பார்த்தீங்கன்னா 5 ஷார்ப் வருது, சி ஷார்ப், டி ஷார்ப், எஃப் ஷார்ப், ஜி ஷார்ப், ஏ ஷார்ப், எல்லா ஷார்ப் வந்துடுது. G sharp minor. சார் எதுவுமே இல்லை சார். E sharp minor sir. டியா? G sharp. ஜி ஷார்ப் மைனர்னு சூசனா டேஃபோடில் சொல்கிறாங்க. மற்றவங்க செக் பண்ணுங்க. அதான் நான் ஜி ஷார்ப் மைனர் டேனியல் சொல்லியிருக்கிறாங்க. ஜி ஷார்ப் மைனர் 2 பேர் சொல்லியிருக்கிறாங்க. ஜி ஷார்ப் மைனர். மற்றவங்களாம் செக் பண்ணுங்க, ஜி ஷார்ப் மைனர் மேட்ச் ஆகுதான்னு. சரி, நம்ம நெக்ஸ்ட் பார்ப்போம். அடுத்து பிக்கு அப்புறம் சி ஷார்ப் மேஜர். சி ஷார்ப் மேஜரில் எல்லா ஷார்ப்பும் வந்துடுது. அப்போ எந்த மைனரில் எல்லா ஷார்ப் வருது? சி ஷார்ப், டி ஷார்ப், இ ஷார்ப், எஃப் ஷார்ப், ஜி ஷார்ப், ஏ ஷார்ப், பி ஷார்ப் அப்படி இருக்கும். இதை பார்த்து சொல்லுங்கள் பார்ப்போம், ஸ்க்ரீனை பார்த்து சொல்லுங்கள். சார் ஏ மைனர் சார். ஏ ஷார்ப் மைனர். A sharp minor. ஆமாம், ஏ ஷார்ப் மைனர் தான். அந்த 7 நோட்ஸ் அப்படியே மேட்ச் ஆகுது. ஓகே, இப்போ கொஞ்சம் கவனமாக பாருங்கள். அடுத்து போகும் பொழுது டி ஷார்ப் மேஜர். டி ஷார்ப்க்கு மேஜருக்கு என்ன வரும்? D minor. பி மைனரா? C minor. சி மைனர். B sorry sir. பியா?
நோட்ஸ் செக் பண்ணுங்க. சி சி. மற்றவங்களுக்குலாம் புரியுதா அவங்க ஏன் சி சொல்கிறாங்கன்னு? சரி, நான் சொல்லிடுறேன். இப்போ நான் பார்க்கும் பொழுது இதில் பார்த்தீங்கன்னா டி ஷார்ப் மேஜரில் எஃப் டபுள் ஷார்ப். ஆன்சர் பண்ணிட்டு இருங்க. ஓகே, இப்போ டி ஷார்ப் மேஜரில் எஃப் டபுள் ஷார்ப், சி டபுள் ஷார்ப். அப்போ நம்ம இதே நேமை வந்து செக் பண்ணோம்னா நமக்கு கிடைக்காது. எந்த மைனர் ஸ்கேல்லையுமே எஃப் டபுள் ஷார்ப், சி டபுள் ஷார்ப்னு இருக்காது. சரிங்களா? ஸோ நம்ம அதனால தான் ஸ்கேல்ஸ் எழுதினப்போ ரெண்டுமே எழுதணும். அதாவது சி ஷார்ப், டி ஷார்ப் இதுவும் எழுதணும், டி ஃப்ளாட், இ ஃப்ளாட் அதுவும் எழுதணும் இல்லையா? டி ஷார்ப்புக்கு இன்னொரு பேர் இ ஃப்ளாட். அப்போது இ ஃப்ளாட் மேஜர் ஸ்கேல் காணா, டி ஷார்ப் மேஜர் போட விட்டேனா? சரி, ஸோ இ ஃப்ளாட் மேஜர் ஸ்கேல். சச்சோ, இ ஃப்ளாட் மேஜர் ஸ்கேல் நோட் சொல்லுங்கள். என்ன நோட்ஸ் வருது? மிஸ் ஆகிருக்கு என்னோடய ஃப்ளைட்டில். நோட்டப்பா சொல்லுங்கள் பார்ப்போம். இ ஃப்ளாட் மேஜர், இ ஃப்ளாட்டில் ஆரம்பித்து அடுத்து என்ன இருக்கு? அட்டெண்டன்ஸ் நடுவில் போட வேணாம். ஓகே, இ ஃப்ளாட், எஃப், ஜி, ஏ ஃப்ளாட், பி ஃப்ளாட், சி, டி, இ ஃப்ளாட். ஸோ இ ஃப்ளாட் ரிப்பீட் ஆகிறத விட்டுருவோம், 7 மட்டும் எடுத்துக்குவோம். அப்போ எத்தனை ஃப்ளாட்டு? 3 ஃப்ளாட் வருது இல்லையா? இ ஃப்ளாட், ஏ ஃப்ளாட், பி ஃப்ளாட். அப்போ மைனரில் இந்த 3 இருக்கிறது பார்த்தீங்கன்னா சி மைனரில் இ ஃப்ளாட், ஏ ஃப்ளாட், பி ஃப்ளாட். ஸோ 3 மேட்ச் ஆகுது. அப்போ நம்ம டி ஷார்ப் மேஜர்னு பார்த்தோம்னா ஆக்சுவலாக அதே கீஸ் தான், பட் நம்ம எஃப் டபுள் ஷார்ப், சி டபுள் ஷார்ப் சேம் நேம் பார்த்தா இருக்காது. ஏன்னா ஜி வந்து எஃப் டபுள் ஷார்ப்னா ஜி தான், சி டபுள் ஷார்ப் அப்படின்னா டி தான். ஓகே, ஆனால் இப்போ இ ஃப்ளாட் மேஜரில் மேட்ச் பண்ணும்போது நமக்கு கரெக்டாக என்ன ஆயிரும்? மேட்ச் ஆயிரும். ஓகே, ஸோ அடுத்து அதே போல் எஃப் ஷார்ப் மேஜர். எஃப் டி ஷார்ப், டி ஷார்ப் மைனர். டி ஷார்ப் மைனரா? கரெக்டா சுசன்னா டேஃபோடில் சொல்கிறது? டி ஷார்ப் மைனர். உங்களுக்கும் டி ஷார்ப் மைனர் தானே? ஓகே, கரெக்டு தான். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எஃப் ஷார்ப்பில் அதாவது எல்லாமே ஒரு ஷார்ப்பு, பி மட்டும் நேச்சுரல் நோட்ஸாக வருது இல்லையா? அதே போல் எஃப் ஷார்ப்பில் எஃப் ஷார்ப் பண்ணுறேன். டி ஷார்ப் மைனரில் பார்த்தீங்கன்னா பி மட்டும் நேச்சுரல் நோட்ஸாக வருது, மற்ற எல்லாமே ஷார்ப்பு. ஓகே, அடுத்து ஜி ஷார்ப் மேஜர். இது அப்படியே சொல்லிடுறோம் பார்ப்போம். ஜி ஷார்ப் மேஜர், எஃப் ஷார்ப் மைனர். எஃப் ஷார்ப் மைனர் வருது. ஸோ இப்போ எஃப் டபுள் ஷார்ப் பார்த்தீங்கன்னா எதுலேயுமே இங்கே இல்லை தானே மைனர் ஸ்கேலில். இப்போ என்ன பண்ணா நம்ம ஜி ஷார்ப் மேஜருக்கு பதிலாக ஏ ஃப்ளாட் மேஜர். ஏ ஃப்ளாட் மேஜர் நோட்ஸ் என்ன? ஏ ஃப்ளாட், பி ஃப்ளாட், சி, டி ஃப்ளாட், இ ஃப்ளாட், எஃப், ஜி. ஸோ சியும் எஃப்பும் ஏ ஃப்ளாட் மேஜர். எதுவுமே இல்லை சார். தப்பாக போட்டேன் நான். ஏ ஃப்ளாட்ல இருந்து ஹோல் ஸ்டெப், ஹாஃப் ஸ்டெப், ஹோல் ஸ்டெப். கரெக்டாக தான். அப்போ என்ன ஏ ஃப்ளாட் மேட்ச் ஆகணுமே. ஓ ஏ ஃப்ளாட்டா, சாரி ஜி ஷார்ப். அப்போ எஃப்பில் மேட்ச் ஆகும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ ஏ ஃப்ளாட் மேஜரில் 4 ஃப்ளாட் வருது இல்லையா? என்னென்ன ஃப்ளாட் அது? ஏ ஃப்ளாட், பி ஃப்ளாட்,
டி ஃப்ளாட் இ ஃப்ளாட். இங்கே சி மைனரில் 3 ஃப்ளாட் ஆச்சால, டி மைனரில் ஒரே ஒரு ஃப்ளாட், இ எஃப் மைனரில் 4 ஃப்ளாட் வருது, ஏ ஃப்ளாட் பி ஃப்ளாட் இருக்குது, டி ஃப்ளாட் இ ஃப்ளாட் இருக்குது. அப்போ எஃப் மைனர் தான் சரியா. ஏ ஃப்ளாட் மேஜர். நீங்கள் இந்த ஷார்ப் எழுதும் பொழுது அந்த ரோவில் வந்து ஜி ஷார்ப்பு போட்டு ஸ்லாஷ் போட்டு ஏ ஃப்ளாட் போட்டுக்கோங்க ரெண்டுத்தையுமே. மைனரில் நமக்கு எஃப் மைனர் தான் வருது, அங்கே ஒன்றும் பிரச்சனை எழுதிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பி ஃப்ளாட் மேஜர் ஆர் ஏ ஷார்ப் மேஜர். இப்போ ஏ ஷார்ப் மேஜர்லையும் பார்த்தீங்கன்னா சி டபுள் ஷார்ப், எஃப் டபுள் ஷார்ப் அப்படிலாம் வருது. ஆனால் மைனர் ஸ்கேலில் எங்கேயுமே நம்ம டபுள் ஷார்ப் இல்லை, டபுள் ஃப்ளாட்டு தான் இருக்குது. ஸோ அப்போது ஏ ஷார்ப்பில் செட் ஆகல. பி ஃப்ளாட்டில் பார்த்தோம்னா நமக்கு மேட்ச். G minor sir. ஓகே, ஸோ பி ஃப்ளாட்டில் 2 ஃப்ளாட் இருக்குது, பி ஃப்ளாட் இ ஃப்ளாட், மற்றெல்லாம் அப்படியே அந்த நோட் தான். ஜி மைனரில் பார்த்தீங்கன்னா பி ஃப்ளாட் இ ஃப்ளாட், மற்றெல்லாம் நேச்சுரல் நோட்ஸ். அப்போது பி ஃப்ளாட் மேஜரோட ரிலேட்டிவ் மைனர் ஜி மைனர். ஸோ நீங்கள் கடைசியில் இந்த மாதிரி எழுதியிருக்கணும், ரிலேட்டிவ் மைனர் இல்லை ரிலேட்டிவ் ஸ்கேல்ஸ் கூட போட்டுக்கலாம் சரியா. சி மேஜருக்கு ஏ மைனர், டி மேஜருக்கு பி மைனர். சி ஷார்ப்லேருந்து வரும்பொழுது நீங்கள் ஸ்லாஷ் போட்டு டி ஷார்ப் இ ஃப்ளாட், சாரி இ ஃப்ளாட்டுக்கு பதிலாக இடின்னு போட்டிருக்கிறேன், அதனால் நீங்கள் சரி பண்ணிக்கோங்க. இ ஃப்ளாட்டு. அதே போல் எஃப் ஷார்ப், ஜி ஷார்ப் ஆர் ஏ ஃப்ளாட், ஏ ஷார்ப் ஆர் பி ஃப்ளாட். ஸோ இந்த மாதிரி சார்ட் பண்ணி எழுதிக்கோங்க. ஓகே, ஸோ புரிஞ்சிச்சா? கொஸ்டின் கேட்குறவங்க நீ கொஸ்டின் கேட்கலாம். இப்போ கொஸ்டின்ஸ் இருக்கா? இருக்காது? ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த எப்படி வந்து எக்ஸசைஸ் வீடியோ வாசிக்கணுன்றதை பார்ப்போம். நான் உங்களுக்கு அதை ஷேர் பண்ணுறேன். ப்ளேபேக் ஸ்பீடை குறைச்சிட்றேன். ப்ளேபேக் ஸ்பீடு ஸ்லோவர் ஃபைன். ஷேர் சம்திங் எல்ஸ். என்னோட ஓகே, ஸோ அதாவது ரைட் ஹேண்டில் சி மேஜர் எப்போது வாசிக்கிற போல் ரைட் ஹேண்டில் வாசிட்டு அடுத்து அப்படியே ஏ மேஜர் வாசிட்டு திரும்ப ஏ மேஜர் ரிட்டர்ன் வரணும், சி மேஜர் ரிட்டர்ன் வரணும். நான் ப்ளே பண்ணுறேன், நீங்கள் கவனிங்க இந்த வீடியோவை. ஓகே, நான் வீடியோ லிங்க் அனுப்புகிறேன், நான் உங்களுக்கு குரூப்பில் அனுப்புவேன் சரியா. அதாவது சி மேஜர் வாசிட்டு அப்புறம் ஏ மேஜர் வாசிட்டு திரும்ப ஏ மேஜர் ரிட்டர்ன் வரணும், அப்புறம் சி மேஜர் வரணும். ஸோ இதே போல் எல்லா மேஜர் ஸ்கேலுக்கும் வாசிக்கணும், ஷார்ப்புக்கும் எல்லா 12க்குமே வாசிக்கணும். ஆமாம் சரியா. ஸோ 12க்கும் வாசிக்கணுன்னாலும் அட்லீஸ்ட் சிலேருந்து பி வரைக்குமாவது நீங்கள் வாசிக்கணும். ஸோ ரைட் ஹேண்டு வாசித்து வீடியோ எடுத்து குரூப்பில் அனுப்பிடுங்க. ஸோ இந்த வாட்டி ரைட்டிங் அசைன்மெண்ட் இல்லை, என்ன ஆல்மோஸ்ட் எழுதிட்டோம். அசைன்மெண்ட் இல்லைன்னா இப்போ நீங்கள் எடுத்த நோட்ஸை எனக்கு எழுதி ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க சரியா. ஆனால் எல்லாமே நம்ம இப்போ அந்த காலத்தில் பார்த்துட்டோம், ஃபுல் ஆன்சர் நம்ம பார்த்துட்டோம்.
ஸோ அதனால் இந்த நோட்ஸ் அப்படியே எழுதி சார்ட் அந்த நோட்டில் டேபிளில் போட்டு எனக்கு வந்து ஃபோட்டோ எடுத்து பர்சனல் அனுப்பிடுங்க. வாசிக்கிறத வீடியோ எடுத்து குரூப்பில் அனுப்பிடுங்க எப்போதும் போல். சரி நம்ம வந்து இன்னையோட ஸ்கேல்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வீக்கில் வந்து நம்ம கார்ட்ஸ் பார்ப்போம். நீங்கள் அவளோட எதிர்பார்த்து கொண்டு இருந்த கார்ட்ஸ் நம்ம அடுத்த வாரம் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ கொஸ்டின்ஸ் எதுவும் இல்லைன்னா நம்ம ப்ரேயர் பண்ணி கன்க்ளூட் பண்ணிடலாம். ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா யாருக்காச்சும்? சார், அந்த ரிலேட்டிவ் ஸ்கேல்ஸ்ல உள்ள எல்லாத்தையும் வாசிச்சு அனுப்பணுமா? ஆமாம், எல்லாத்தையும் வாசிக்கணும். சப்போஸ் எல்லாத்தையும் வாசிக்க முடியல டைம் இல்லை அப்படின்னா சிலேருந்து பி வரைக்கும், அதாவது சி மேஜர் ஏ மைனர், டி மேஜர் பி மைனர், இ மேஜர் சி ஷார்ப் மைனர், எஃப் மேஜர் டி மைனர், ஜி மேஜர் இ மைனர், அப்புறம் ஏ மேஜர் எஃப் ஷார்ப் மைனர், பி மேஜர் ஜி ஷார்ப் மைனர், அது வரைக்குமா இந்த 7 நேச்சுரல் நோட்ஸோட ரிலேட்டிவ் மைனரை சேர்த்து வாசிக்கணும். நான் உங்களுக்கு லிங்க் நாளைக்கு அனுப்பிடுறேன். சரியா? ஆமாம். சார் இதோட யூஸ் என்ன சார்? இதோட யூஸ் வந்து என்னென்னா, இப்போது சி மேஜருக்கு ஏ மைனர் சேம் நோட்ஸ் வருது இல்லையா, இது வந்து அப்படியே நம்ம கார்ட்ஸ்லேயும் மேட்ச் ஆகும். இப்போது சி மேஜருக்கு இந்தந்த கார்ட்ஸ்லாம் வரும்னு ஒரு பேட்டர்ன் இருக்குது, ஏ மைனருக்கு சில கார்ட்ஸ்லாம் வரும்னு இருக்குது. இப்போ ரெண்டுமே நோட்ஸ் மேட்ச் ஆகுறதுனால கார்ட்ஸ் போகும்பொழுதும் ஏ மைனருக்கு வாசிக்கிற கார்ட்ஸ் எல்லாம் சி மேஜர் நம்ம வாசிக்கலாம். அப்போது ரிலேட் என்ன ஆகுது, ஸோ நோட்ஸ் எங்கே இதாகுது, ஸோ நமக்கு வந்து இந்த நோட்ஸ் அப்படியே இருக்கிறதுனால நமக்கு கார்ட்ஸ் நிறையா ஏ மைனர் கார்ட்ஸ் எல்லாமே இதில் வந்து நம்ம அப்ளை பண்ணலாம். இன்னொன்று வந்து நமக்கு இந்த ஃபார்முலாவை போட்டு எழுதுறதுனால சம்ஹவ் நமக்கு வந்து எல்லாமே ஒரு இடத்துல வந்து டிட்டோ மாதிரி இது மாதிரி நிறையா இருக்கும். ஏன்னா ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணி எல்லாம் வரனால எங்கேயாவது ஏதாவது ஒன்று வந்து அழகாக நமக்கு மேட்ச் ஆகும். அப்போ 12மே மேட்ச் ஆகிறனால நம்ம ஒரு தனியாக எடுத்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம ஒரு பாட்டுக்கு கார்டு வாசிட்டு இருக்கிறோம், திடீர்னு இதோடைய ரிலேட்டிவ் மைனர் வாசிக்கலாம், கார்டு வேரியேஷன் கொடுக்கலான்னா நமக்கு தெரிஞ்சிருக்கணும் இது ஏதோ ரிலேட்டிவ் மைனர் அப்படிங்கிறப்ப. அப்போ தான் அந்த கார்ட்ஸ்லாம் நம்ம என்ன பண்ணலாம், எடுத்து இதுக்கு வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம கார்ட்ஸ் போகிறப்ப அது யூஸ் ஆகும், ஸ்கேல்ஸுக்குமே. சரி, ஆமாம். வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா சார்? ஒரு மேஜரோட சி மேஜர் எடுத்துக்கிட்டோம்னா சி மேஜரோட 6th நோட்டு ஏ, அப்போ ஏ மைனர் சொல்லலாம்ல சார்? அதே மாதிரி ஏ மைனரோட 3rd நோட்டு சி, அப்போ சி மேஜர் சொல்லலாம்ல? சொல்லலாம். அது வந்து அதுவும் ஷார்ட்கட் தான். இப்போ எல்லா மேஜரோடையும் 6th நோட் இருக்கு இல்லையா, இப்போ சி மேஜர்னா சி டி இ எஃப் ஜி, ஏ தான் 6th நோட்டு. அதோட 6th நோட் பார்த்தீங்கன்னா அதோட மைனர். இதே போல் தான் டி மேஜர், டி இ எஃப் ஷார்ப் ஜி ஏ பி, ஸோ 6th நோட்டு பி, அப்போ டி மேஜருக்கு பி மைனர். ஸோ அந்த மாதிரி எல்லா மேஜர் ஸ்கேல்லையும் அதில் வர 6th நோட்டு அதோடைய ரிலேட்டிவ் மைனர். அதே போல் மைனர் ஸ்கேலில் அதோடைய 3rd நோட்டு தான் ரிலேட்டிவ் மேஜர். இப்போ சி மைனரில் சி டி இ ஃப்ளாட், அப்போ இ ஃப்ளாட் மேஜர். அதே போல் டி மைனரில் டிஇஎஃப், அப்போ எஃப் மேஜர். ஸோ மேஜர்லேருந்து மைனர் செக் பண்ணும்பொழுது மேஜரில் 6th நோட்டு, மைனர்லேருந்து மேஜர் பார்க்கும்பொழுது மைனரில் 3rd நோட்டு. ஸோ அந்த மாதிரி பண்ணலாம். அதான் சொன்ன போது ஒரு கேல்குலேஷன் மாதிரி தான் எல்லாமே நமக்கு வந்து வரும். ஆமாம், குட். வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? சரி, ஓகே. ஸோ குட். என்ன சொல்கிறது, சரி நம்ம கோர்ஸ் வந்து 5 months சொல்லியிருந்தோம். பட் சில சாங்ஸ் போகும்பொழுது ரொம்ப நமக்கு ஷார்ட் டைம் இருக்கிறனால போன பேட்சில் எல்லாருமே கொஞ்சம் ஃபீல் பண்ணாங்க. ஸோ அதனால் என்ன அப்படின்னா, இந்த பேட்சில் கொஞ்சம் 1 month or 2 month எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கேன். கன்ஃபார்மாக சொல்ல, பட் எக்ஸ்டெண்ட் பண்ணலான்னு யோசிச்சிருக்கேன். ஸோ நீங்களும் உங்களுடைய கருத்துக்களையும் சொன்னால் நல்லாயிருக்கும். ஸோ குரூப்பில் நீங்கள் அப்புறமா இன்னைய கூட வேணாம், ஸோ யோசிச்சு பாருங்கள். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் வரப்போ கூட நம்ம அதை பற்றி பேசுவோம். எக்ஸ்டெண்ட் பண்ணலாமா இல்லை நமக்கு என்ன. இப்போ இந்த சாங்ஸ் போகிறப்போ ஒரு சாங் பார்த்து முடிச்சிடுவோம் டக்குன்னு. அப்போ இன்னும் கொஞ்சம் சாங்ஸ் பார்த்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறதுனால கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாமா, எக்ஸ்டெண்ட் பண்ணலாமா, இல்லை அப்படியே முடிச்சுட்டு அதை வேணால் தனியாக வச்சுக்கலாம். இந்த பேட்ச் 5 months முடிச்சிடுங்க அப்படி சொல்லக்கூடிய இதை முடிச்சுட்டு நம்ம சாங்ஸ் எல்லாம் தனியாக கூட பார்த்துக்கலாம்.
அதனால் மைண்டில் வச்சுக்கோங்க, யோசிங்க. அப்புறமா நெக்ஸ்ட் கிளாஸ் வரப்போ நம்ம இதை பற்றி பேசுவோம். சரி, ஓகே, நம்ம ஜெபம் பண்ணி நம்ம நிறைய செய்யலாம். எங்களை நேசர் நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் கூட சில காலையை கற்றுக்கொண்டோம். அப்பா, நாங்கள் கற்று இல்லை தேர்ந்தவர்களாக ஆகி ஆண்டவர் உம்முடைய நாம மகிமைக்காக இதை பயன்படுத்த கிருபை செய்யுங்க. தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். ஆசீர்வாதத்தையும் காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன்.